எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து ஒரு பொதுவான ஆள், எந்த கட்சியும் சாராதவன். மக்களின் சார்பாக நான் பேசுகின்றேன், ஒரு கட்சியின் சார்பாக அல்ல. இன்று தேர்தல் காலம், மற்ற எல்லாவற்றை பேசினாலும் எடுபடாது. இன்று ஒரு தேர்தல் காலத்தை இன்னும் ஓரிரு வாரங்களில் நாம் நெருங்கவிருக்கின்றோம். எனக்குள் ஒரு பெரிய கேள்விக்குறி பொதுவானதாக, அடுத்த ஒரு நிர்வாகத்தை, அடுத்த ஒரு அரசை, அடுத்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு என்னுடைய கல்வி, என்னுடைய வரி, என்னுடைய முன்னேற்றம் எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு அரசை நான் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன். அப்பொழுது நான் என்னவெல்லாம் யோசிக்க வேண்டும்? ஒண்ணும் கிடையாது. ஒரு 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 ஷர்ட் வாங்க போறீங்க, இல்ல ஒரு புடவை வாங்க போறீங்க, எத்தனை கேள்விங்க. இது சாயம் போகுமா, ஒரிஜினல் பட்டு தானா, இல்ல இது வந்து கஞ்சிபுரம் பட்டா, இல்ல வந்து டூப்ளிகேட்டா, எவ்வளவு கேள்வி. நஞ்சு போவோம். நீங்க என்னதான் பத்திரப்படுத்தி வச்சிருந்தாலும் 10 வருஷம் தாங்கவும் போயிடும். ஆனால் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற, என்னுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, நாம் சார்ந்திருக்கிற 7 கோடி தமிழர்களின் எதிர்காலத்தை 5 ஆண்டுகளுக்கு தீர்மானிக்கிற ஒரு அரசை தேர்ந்தெடுக்கும் போது என்னென்னலாம் கேள்வி வர வேண்டும். ஆனால் நாம் அந்த கேள்விகள் கேட்பதில்லை. அவன் சொன்னா, இவன் சொன்னா அப்படின்னு சொல்லி அவன் உணர்ச்சி வசப்பட்டு இது அப்படியே நம்ம எடுக்கிறோம். கிடையாது. எனக்கு இந்த கேள்விகள் வரும் பொழுது நான் யாரை ஆதரிப்பது? கட்சிகள் இருக்கின்றன, மற்ற கட்சிகள் இருக்கக்கூடாது, நம்ம ஒரு கட்சி தான் இருக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது. கட்சிக்கு ஒரு கொள்கை வேண்டும், கட்சிக்கு ஒரு கொள்கை வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் வேற கட்சி, நான் வேற கட்சின்னா எப்படி மாறுபடுவோம்? உங்களுடைய கொள்கை வேறாக இருக்க வேண்டும், என்னுடைய கொள்கை வேறாக இருக்க வேண்டும். ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஆனால் ஒரு கொள்கை இருக்க வேண்டும். ஆனால் இப்போது என்ன? வெறும் பிரபலமாக இருப்பவர்கள் மட்டுமே போதும், பிரபலம் மட்டுமே போதும், கட்சி ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள். திட்டங்களை பட்டியலிட்டு சொல்வதல்ல கட்சி. ஏன்னா இந்த கட்சிக்காரனும் சொல்லுவான் உங்களுக்கு வீடு கட்டித்தரேன்னு, இவங்களும் சொல்லுவாங்க வீடு கட்டித்தரேன்னு, அவங்களும் சொல்லுவாங்க வீடு கட்டி தருவேன்னு. அது திட்டங்கள். திட்டங்கள் கொள்கை ஆகாது. கொள்கை இருக்க வேண்டும். எந்த கொள்கையின் அடிப்படையில் நீங்கள் அரசை நடத்தப் போகிறீர்கள், அரசியலை நடத்தப் போகிறீர்கள் என்ற ஒரு கொள்கை இருக்க வேண்டும்.